Hello viewers, welcome to my channel Office Guru. இன்னைக்கு நம்ம most awaited thing தான் அங்க பார்க்க போறோம். அதாவது Vlookup பத்தி பார்க்கணும். இந்த Vlookup பத்தி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த Vlookup எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாம இருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் இத பத்தி பேஸ் பண்றாங்க. சோ அதை நான் இன்னைக்கு கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். Vlookupன்றது என்னன்னா, சப்போஸ் ஃபார் செட் ஆஃப் டேட்டாபேஸ் 100 ரெக்கார்ட்ஸ் 200 ரெக்கார்ட்ஸ் 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து எனக்கு பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நாங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 26 ரெக்கார்டு வச்சிருக்கேன். எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், ஏஜ், டெசிக்னேஷன் இதை வச்சிருக்கேன். எனக்கு இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் மட்டும் நான் எடுக்கணும், குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸோட டெசிக்னேஷன் மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஸோ இதை வந்து நீங்க ஈஸியா பண்றதுக்கு இந்த Vlookup யூஸ் பண்ணலாம். இது ஒரு யூஸ் கேஸ். இதை வந்து ஈஸியா பண்றதுக்கு இந்த Vlookup நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன், என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்ப்ளாயி நம்பர் 1, 5, 9, 11, 14, 26 அண்ட் 20 இவங்களோட டீடைல்ஸ் வேணும். நம்ம மாத்தி போட்டு 20, 26 போட்டுமோ ஒரு இதுக்கு 20, 26 இவங்களோட டேட்டா இங்க வேணும். எனக்கு ஒரு மாஸ்டர் ரெக்கார்ட்ல வேணும். இப்ப இந்த கேஸ் நான் மாஸ்டர் ரெக்கார்டு வந்து இதே ஷீட்ல வச்சிருக்கேன். இந்த மாஸ்டர் ரெக்கார்ட் மேபி இந்த ஒரே எக்ஸல்ல இன்னொரு ஷீட்ல இருக்கலாம், ஆனா அல்லது வேற எக்ஸல்ல இருக்கலாம். தட் டிபெண்ட்ஸ். அப்ப நீங்க எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். அதே தான் மெத்தட் ஒண்ணுதான், பட் இந்த ரெஃபரன்ஸ் மட்டும் மாறும் எப்படிங்கறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இதுக்கெல்லாம் Vlookup பண்ணணும். ஈக்குவல் டு Vlookup லுக்அப் வேல்யூ இந்த எம்ப்ளாயி நம்பர் வச்சு நான் தேவை. எப்பயுமே இந்த Vlookup வந்து நம்ம போடும்போது யூனிக் வேல்யூ வச்சு Vlookup போடுறது பெஸ்ட் திங் டு டூ. அப்பதான் வந்து அது கரெக்டா ஒர்க் ஆகும். அதை நீங்க பாத்துக்கணும். ஏன்னா இப்ப நேம் எல்லாம் வந்து ஒரே நேம் 2 பேருக்கு இருக்கலாம், ரெக்கார்ட்ஸ் கரெக்டா வரும். ஸோ Vlookup போடும்போது யூனிக்கா எது இருக்குமோ அதை பேஸ் பண்ணி போடுறது நல்லது. எப்பவுமே இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா எம்ப்ளாயி நம்பர் வந்து யூனிக்கா தான் இருக்கும். 2 எம்ப்ளாயிக்கு ஒரே எம்ப்ளாயி ஐடி வராது. ஸோ யூனிக்கா இருக்கணும். அண்ட் நீங்க யூனிக் ஐடி எதை வச்சு தேடுறீங்களோ அது வந்து உங்களோட மாஸ்டர் ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும். தட் மீன்ஸ் காலம் ஏல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ தான் முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க என்னென்ன தேட போறீங்களோ அதை வந்து அதுக்கு அடுத்தது இருக்கணும். இதுதான் ரூல். அதுக்கு பின்னாடி இருந்தா Vlookup ஒர்க் ஆகாது. இது மெயின் ரூல். அதாவது யூனிக் ஐடி வச்சு போடுறது நல்லது. அந்த ஐடி வந்து எங்க தேடுறீங்க, உங்களோட மாஸ்டர் ரெக்கார்ட்ல எங்க தேடுறீங்களோ தட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் காலம். இது 2 விஷயத்த மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் Vlookup ஒர்க் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து எம்ப்ளாயி நம்பர் இங்க வச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயி நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாம் வருது. ஸோ இது வந்து ரூல். அப்பதான் எம்ப்ளாயி நம்பர், அப்பதான் Vlookup ஒழுங்கா ஒர்க் ஆகும். அதை பாத்துக்கோங்க. Vlookup இங்க இந்த ரெஃபரன்ஸ் எம்ப்ளாயி நம்பர் டேபிள் அரே எந்த டேபிள்ல தேடணும், இந்த டேபிள் தேடணும். டேபிள் அரே அண்ட் கமா காலம் இண்டெக்ஸ் எத்தனாவது காலத்தை தேடணும். இப்போ அதாவது நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் காலம் 1 நீங்க எடுக்கணும். 10th காலம்ல இருந்து இந்த சைட்ல உங்க லெஃப்ட் உங்களோட டுவர்ட்ஸ் ரைட் உங்களோட டேட்டா போனாலும் காலம் இண்டெக்ஸ் என்னது, நீங்க எதை யூனிக் ஐடி தேடுறீங்களோ அதுதான் நம்பர் 1. அப்படி பார்த்தா இங்க நம்பர் 1, 2, 3, 4 நான் டெசிக்னேஷன் எடுக்க போறேன். அது 4th காலத்துல இருக்கு. 4 லுக்அப் வேல்யூ 0ன்னு போட்டுக்கோங்க. அதாவது 0ன்னா எக்ஸாக்ட் வேல்யூ வரும், இல்ல ட்ரூன்னு போட்டா எக்ஸாக்ட் வேல்யூ, அது ஃபால்ஸ்ன்னு போட்டா எக்ஸாக்ட் வேல்யூ வரும், ட்ரூன்னு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வரும். ட்ரூ 0 ஆர் 1 அல்லது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டுக்கலாம். நாங்க 0ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? மேனேஜர் அப்படின்னு வந்துச்சா, இதை அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ இங்க செக் பண்ணி பாத்தீங்க 26 என்னது HR, 20 வந்து பாருங்க பியூன் டேட்டா வந்துருச்சா. இப்போ சப்போஸ் நான் வந்து ஏஜ் எடுக்கணும். அதே தான் ஈக்குவல் டு லுக்அப் வேல்யூ வந்து இந்த எம்ப்ளாயி நம்பர் கமா ரேஞ்ச் என்னது இங்க 4 ரேஞ்சு கமா காலம் இண்டெக்ஸ் எல்லாம் ஏஜுக்கு 3, 0 ஏஜ் வந்துடும். இப்படிதான் நம்ம போட்டு எடுத்துக்கணும். இது வந்து ஈஸி மெத்தட் ஆஃப் டூயிங். இதை வச்சு இப்போ நான் வந்து ஒரு யூஸ் கேஸ் சொல்ற மாதிரி, ஒரு சிங்கிள் லைன்ல போடுற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் சொல்ற மாதிரி, ஈஸியா போடுறது ஒரு யூஸ் கேஸ். இது வந்து இது வந்து டம்பா எடுக்கிறதுக்கு டேட்டா எடுக்கணும்னா சப்போஸ் இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஒரு இது பண்ணலாம். நான் வந்து சப்போஸ் என்ன சொல்றது, மார்க்ஸ் பார்க்கணும், ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் பார்க்கணும், ஒரு மார்க்கும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு யூஸ் கேஸ் நான் இப்போ உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டூடெண்ட் நம்பர், ரோல் நம்பர் இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் டோட்டல், அப்புறம் வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு ஒரு டேட்டா. ரோல் நம்பர் 1, 2, 3, 4, 5 5 ரோல் நம்பர் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் 80, பிசிக்ஸ் 75, கெமிஸ்ட்ரி 90, பயாலஜி 80, மேக்ஸ் 100, டோட்டல் ஈக்குவல் டு சம் ஆஃப் டோட்டல். பாஸ் ஆஃப் ஃபெயில் பாஸ். ஸோ இதை அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணுவோம். 68, 32, 26, 28, 45, 10 கண்ட்ரோல் டி போட்டீங்கன்னா
போட்டீங்கன்னா அந்த இது அப்படியே வந்துடும் ஃபார்முலா. இது வந்து ஃபெயில். அதே மாதிரி இன்னொன்றுக்கு 70 50 59 சாரி 59 45 49 78 92 அப்படியே கண்ட்ரோல் டி வந்துடும் பாஸ். சரி, நேரம் கருதி இந்த 3 ரெக்கார்ட் நம்ம எடுப்போம். ஓகேவா? இப்போ நான் இங்க வந்து ஒரு டேஷ்போர்டு இந்த இடத்துல நான் கிரியேட் பண்றேன். மேபி வேற பேஜ்ல இருக்குது. இது டேட்டா பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜ் நீங்க இதுல ரிசல்ட் பாக்குறீங்களா, உங்க ரோல் நம்பர் அடிச்சு ரிசல்ட் பாக்குறீங்களா, அந்த மாதிரி வச்சு ரோல் நம்பர் இதை இப்போ இங்க இப்போ என்ன பண்ண போறோம், காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இங்க எல்லாம் vlookup ஈக்குவல் டு vlookup லுக்அப் வேல்யூ இது இங்க இருக்கிறது டேபிள் அரே. இது டேபிள் அரே கமா இங்கிலீஷ் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அங்க இருந்து செகண்ட்ல கமா 2 0 ஹேஷ் என்ன அதே வருது. நம்ம இது கொடுக்கல இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரோல் நம்பர் 1 கொடுக்குறேன், வந்துச்சா 80. அப்படியே வந்து இந்த vlookup நம்ம எல்லா செல்லுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இடத்துல செல் ரெஃபரன்ஸ் மாற்ற வேண்டியிருக்கு. 3 4 5 6 7 8 எல்லாத்தையும் எடுத்துட்டோம் பாருங்க. சப்போஸ் இங்க 2ன்னு போட்டீங்கன்னா 2 ஃபெயில், 3 போட்டீங்கன்னா 3 போட்டீங்கன்னா 3 பாஸ் மார்க் வந்துடும், 1 போட்டீங்கன்னா 1ஓட மார்க். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எம்ப்ளாய் நம்பர் நம்ம வெப்சைட்ல எம்ப்ளாய் நம்பர் அடிச்சு ரோல் நம்பர் அடிச்சு நம்ம இதை பார்ப்போம். இப்போ இதையே வந்து நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ் சொன்ன மாதிரி இது ஒரு டேட்டா வேலிடேஷனா போட்டுக்கணும்னா டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் சோர்ஸ் வந்து ஓகே. இப்போ வந்து இப்படியே மாத்திக்கலாம் 2 3. இது ஒரு யூஸ் கேஸ். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக 2 யூஸ் கேஸ் இங்க காமிச்சு இப்படியும் பண்ணலாம் நம்ம vlookup போட்டு எடுக்கு. ஸோ இது vlookup தான் நான் உங்களுக்கு கண்டுபிடி இன்னைக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான் இப்போ கண்டுக்கு முக்கியமான விஷயம் கண்டுக்க வேண்டியது என்ன, அதுல போடணும்னா நம்ம போடுற வேல்யூ யூனிக்கா இருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த நம்ம என்ன பார்க்கணும், நம்ம எதை வச்சு தேடுறோமோ அது வந்து ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் காலம்னா காலம் ஏல இருக்கணும்ன்றதுல நான் முதல்ல சொல்லாம இட் ஷுட் பி தி ஃபர்ஸ்ட் திங். அதை வச்சு நீங்க தேடுற டேட்டாலாம் வந்து அடுத்ததுவா தான் இருக்கும். சரிங்களா? இப்ப ரோல் நம்பரே வச்சு ரோல் நம்பர்ல தேடுறோம். இந்த ரோல் நம்பர் இந்த இதுல இருக்கானும் தேடலாம். இப்ப இந்த இடத்துல போடுமா என்ன பண்ணுவீங்கன்னா காலம் 1 அப்படின்னு போட்டு தேடலாம். பாருங்க கமா 3ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கமா 1ன்னு போடுறேன் நான். அந்த ரோல் நம்பர் அங்க இருக்கா அப்படின்னு காமிச்சிரும். வந்ததுன்னா என்ன அர்த்தம், அந்த ரோல் நம்பர் அங்க இருக்குன்னு அர்த்தம். இப்படியும் போடலாம். இது உங்களோட எதை தேட போறீங்கன்றத பொறுத்து இருக்கு. சோ இதை மாத்திரம் மனசுல வச்சீங்கன்னா vlookup கரெக்டா வரும். சில சமயத்துல vlookup மேட்ச் ஆகாம போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன காரணங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா அது ஒர்க் ஆகாம போகும். அந்த நேரத்துல நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த vlookup ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் நான் மெயினா அந்த இதுல எடுக்கலாம்னு நினைச்சேன். இதுல வந்து கிளியரா இருக்கும்னு நம்புறேன். வேற என்ன டவுட் இருந்தா நான் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். Until then, I meet in the next video. Good evening to all.